பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். தந்தையே இறைவா, இயேசுவே இறைவா, ஆவியே இறைவா, மூவர் இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவனை தாழ்ந்து பணிந்து ஆராதித்திருக்கின்றோம். இதோ நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிறார். மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10 முதல் 11 உள்ள இறைவார்த்தையிலே, முடுக்கு வாதமுற்றவனை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 30 முதல் 31 இறைவார்த்தையிலே, சீமோன் பேதுருடைய மாமியார் காய்ச்சலாய் படுத்திருந்த அந்த வேளையிலே இயேசு அவர் அருகிலே சென்று கையை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் அவருக்கு பணிவிடை செய்தார் என்று வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 2 முதல் 3 இறைவார்த்தையிலே, ஐயா, நீர் விரும்பினால் என் தொழுநோயை நீக்க உம்மால் முடியும் என்ற தொழுநோயாளி நோக்கி கையை நீட்டு என்று சொல்லி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உம்முடைய நோயை நீங்க என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஐயா, நீ என்னுடைய வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று சொன்ன அந்த 100 தலைவனுக்கு நீ விரும்பியபடியே நீ உன்னுடைய நம்பிக்கை உனக்கு சுகம் அளிக்கும் என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நமக்காக நம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்ட தேவன், நம் ஊர்களுக்காக தன் பிணிகளை தாங்கிக் கொண்ட தேவன் இதோ இருக்கிறார். கட்டிலில் தூக்கி கொண்டு வரப்பட்ட அந்த முடக்கு வாதமுற்ற மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ எழுந்து நட, உன் கட்டளை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போய் என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நோயற்றவருக்கு அல்ல, நோயிற்றவருக்கு மருத்துவ தேவை என்று சொன்னவர் இதோ நம்மோடு இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு வியாதியால் கஷ்டப்பட்ட அந்த பெண்மணி, நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று கூறியதை கேட்டு, மகளே, துணிவோடு இரு, உன் நம்பிக்கை உன்னை சுகப்படுத்தியது என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். என் மகன் இப்போதுதான் இறந்தார், என் மகள் இப்போதுதான் இறந்தார், நீர் வந்து அவர் மீது கையை வையும், அவர் உடனே உயிர் பெறுவார் என்ற அந்த தொழுகை கூட தலைவனிடம் சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லி கையை பிடித்து உயிர் கொடுத்த தேவன், சுகம் கேட்டவருக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர், உயிர் பிடிச்சி கொடுத்த தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். மத்திய நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டு பின்தொடர்ந்த அந்த பார்வையிட்டு இருவருக்கு நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டு, நீங்கள் விரும்பபடி நிகழட்டும் என்று சொல்லி சுகத்தை கொடுத்த ஆண்டவர், பார்வை கொடுத்த தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நோயிட்டு இருக்கும் போது நீ சிந்தும் கண்ணீரை கண்டு
ஆண்டவர் உன்னுடைய வாழ்நாளை மிகுதியாக்குவார். உன்னுடைய வாழ்க்கையில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா? உன்னுடைய வாழ்க்கையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஆண்டவர் நீங்கள் சிந்தக்கூடிய உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். இந்த கண்ணீர் வீண் போகாது. நீங்கள் சிந்தக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் போகாது. நீங்கள் சிந்தக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் போகாது. நம்முடைய கடவுள் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். ஆண்டவரை பாருங்க, இந்த தேவனை பாருங்க, நற்கருணை ஆண்டவரை பாருங்க. நம்மை தொட காத்திருக்கிறார், நம்மை தொட காத்திருக்கிறார். நாம் இயேசுவை தொட்டாலும், இயேசு நம்மை தொட்டாலும் சுகம் கிடைப்பது நமக்கு தான். நாம் அவரை தொட்டாலும், அவர் நம்மை தொட்டாலும் சுகம் கிடைப்பது நமக்கு தான். ஆண்டவரே நீங்க தொட்டால் போதும், ஆண்டவரே நீங்கள் தொட்டால் போதும், என்னுடைய வாழ்வு மாறி போயிடும், என்னுடைய வாழ்வில் அற்புதம் நிகழும், என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நிகழும், என்னுடைய நோயெல்லாம் சுகமாகும். ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் சுகமடைவேன், நலமடைவேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த அற்புதத்தை அனுபவிப்பேன். 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணிக்கு சுகத்தை கொடுத்தீங்களே, உயிர் இழந்த அந்த நிலையில் அந்த சிறுமிக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்களே, பார்வையிட்டு இருந்த அந்த குருடருக்கு பார்வை கொடுத்தீங்களே, சுகம் இல்லாமல் இருந்த அந்த 100 தலைமுடிய பையனுக்கு சுகத்தை கொடுத்தீங்களே, முடுங்கை போய் கடந்த அந்த முடக்குவாத முற்றுவனுக்கு நீ எழுந்து நடந்து சொல்லி நலத்தை கொடுத்தீங்களே. ஆண்டவரே நீங்க என்னை தொட்டால் போதும், ஆண்டவரே நீங்க என்னை தொட்டால் போதும், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கிற நேரம் ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. குணம் அளிக்கும் தேவனை ஆராதிக்கிற நேரம், குணம் அளிக்கிற தேவனை ஆராதிக்கிற நேரம், குணம் தருகிற தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம், ஆராதனை ஆராதனை சொல்லுகிற நேரம், வல்லமையோடு வல்லமையோடு ஆண்டவரை துதிக்கலாமாம். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடம்பெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவை நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீர் சொன்னால் போதும், சுகமாய் மாறும். ஆராதனை 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 எல்லாரும் சத்தமா ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும், இயேசுவே நீ தொட்டால் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆமாண்டவரே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். ஆமாண்டவரே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். திருப்பாடல் 91:11-12 தேவன் சொல்லுகிறார், நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லிலே மோதாதபடி அவர் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். நம் தேவன் நம்மை பராமரிக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன். எந்த ஒரு சூழ்நிலும் நம்மை தடுக்க விழாமல் நம்மை பாதுகாக்கிற தேவன். நோய் நொடியா உங்களுடைய வாழ்க்கையில், நோய் நொடியா, நெருக்கடியா, ஒரு நடைபெணம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உள்ள தளவுல பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த தேவனை பாருங்க, நற்கருணை ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீ தொட்டால் போதும், ஆண்டவரே நீ தொட்டால் போதும், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறி போயிடும். ஆண்டவருடைய கருணை ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுக்கலாமா? நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடும்.
பாட செய்வீரே. நாம் அசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும். ஆமாண்டவரே, என் உடலெல்லாம் அற்புதம் காணும். தேவனே, இயேசுவே நீர் சொன்னால் போதும். என் மனமெல்லாம் சுகமாய். எல்லாரும் கரங்களை மீன் எழுப்பும். ஆராதனை. ஆராதனை. ஆண்டவரை துதிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம். ஆண்டவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நன்றி சொல்லுங்க, துதிங்க, போற்றுங்க. இதோ தேவன் இருக்கிறார். நன்கண்ணை ஆண்டவர் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தேவன் சுகப்படுத்துகிற நேரம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், நன்றி சொல்லுகிற நேரம். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் செய்ய இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நன்றி சொல்லுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களுக்கு இந்த நாளில் சுகத்தை கொடுக்க இருக்கிறார். நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இயேசுவே நன்றி. என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவர் நம்மை தொட விரும்புகிறார். ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்திலே நம் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார். 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணி, நான் இயேசுவின் ஆணையை தொட்டாலே நலம் பெறுவேன் என நம்பினாள். தன் பார்வையை இயேசுவின் பார்வையிலே பதிய வைத்தாள். அந்த கூட்டம் இந்த தடையை தாண்டி இயேசுவை தேடி சென்றாள். தன்னை இயேசுவின் கரங்களிலே சரணாகதி செய்தார். இயேசுவின் பார்வை அவர் மேல் விழுந்தது. மகளே, நீ விரும்பியவாறே உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி அந்த பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதே தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல 12 ஆண்டுகள் அல்ல, இத்தனை ஆண்டுகளாக இந்த நோய் நொடியோடு உங்களுடைய வாழ்க்கையில் அல்லப்பட்டு இடர்பட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தொட இருக்கிறார். தேவன் உங்களை தொட இருக்கிறார். தொழுகை கூட தலைவன் மகள் சுகமுற்றிருந்த அந்த நிலையில இயேசுவா தன்னுடைய மகளுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று நம்பி இயேசுவை தேடி வருகிறாள். முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய கரங்களில, இயேசுவின் கரங்களில தன்னையே ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய மகளுக்காக இழக்க முன் வருகிறார். ஆண்டவர் உடனே அவரோடு செல்கிறார். வழியிலே இறந்த செய்தி கேட்டாலும், எதை இழந்தாலும் உன்னுடைய நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே சென்றார். வீட்டுக்குள் சென்றார். சிறுமி இறக்கவில்லை, தூங்குகிறார் என்று சொல்லி கையை பிடித்து உயிர் கொடுக்கிறார். சுகம் கேட்ட அந்த மகளுக்கு உயிர் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மை. ஆண்டவரிடம் நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது, நீங்க கேட்பது கொஞ்சமாக இருக்கலாம், உங்களுடைய தேவைக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய விசுவாசத்தினை ஆளப்பட்டு நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே தேவன் கொடுப்பார். அப்படிப்பட்ட தாராளம் உள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நினைத்த கேளுங்க. இந்த நேரம் ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம். எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று நம்முடைய உடல் உள்ள வியாதிகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற நேரம். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கல நீங்கள் இன்று ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எழுந்து நில்லுங்க. கண்கள் மூடுங்க. கண்கள் மூடி ஒன்றுமா இருக்கட்டும். நற்கண்ணை ஆண்டவர் இதோ உங்கள் முன்னே இருக்கிறார். நற்கண்ணை ஆண்டவர் இதோ உங்கள் முன்னே இருக்கிறார். சொல்லுவோம், அந்த வார்த்தைகளை சொல்லுவோம். இயேசுவே, சொல்லுங்க, இயேசுவே
இயேசுவே நீர் எனக்காக நொறுக்கப்பட்டீர். நீர் எனக்காக ஒடுக்கப்பட்டீர். இயேசுவே இயேசுவே நீர் எனக்காக காயப்பட்டீர். நீர் எனக்காக காயப்பட்டீர். இதோ என் காயங்களோடு இதோ என் காயங்களோடு வந்திருக்கிறேன். வந்திருக்கிறேன். இதோ என் வியாதிகளோடு வந்திருக்கிறேன். இதோ என் வியாதிகளோடு வந்திருக்கிறேன். இதோ என் கடன் தொல்லைகளோடு வந்திருக்கிறேன். இதோ என் கடன் தொல்லைகளோடு வந்திருக்கிறேன். யாரிடம் சொல்ல முடியாத வேதனைகளோடு, யாருடனும் சொல்ல முடியாத வேதனைகளோடு இதோ முன்னால் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ முன்னால் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வெறும் கையோடு செல்ல மாட்டேன். நான் வெறும் கையோடு செல்ல மாட்டேன். நான் வந்தது, நான் நிற்பது நான் நிற்பது ஒரு மனிதன் முன்னிலையில் அல்ல, ஒரு மனிதனின் முன்னிலையில் அல்ல. நான் ஜெபிப்பது, நான் ஜெபிப்பது, நான் பார்ப்பது ஒரு மனிதனை பார்ப்பது போல அல்ல, ஒரு மனிதனை பார்ப்பது போல அல்ல. என் தேவனை பார்க்கிறேன். தேவனை பார்க்கிறேன். என் தெய்வத்தை பார்க்கிறேன். தெய்வத்தை பார்க்கிறேன். அவர் ஒருவாலே என்னால் சுகமாக்க முடியும். அவர் ஒருவரால் மட்டும்தான் என்னை சுகமாக்க முடியும். அவருடைய வார்த்தை எனக்கு விசுவாசத்தை தருகிறது. அவரது வார்த்தை எனக்கு விசுவாசத்தை தருகிறது. இயேசுவே 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 இயேசுவே. நம்முடைய கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோம். நம்முடைய இரு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோம். இந்த ஆராதனையிலே நான் முழுவதுமாக நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன். இன்றே இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல ஆண்டவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். சோதனையின் மத்தியில இந்த பலிபீடத்திலிருந்து சுகமளிக்கக்கூடிய வல்லமை என்னை தொடப்போகிறது. நான் விடுதலையோடு செல்வேன். இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆண்டவர் நம்மை தொட இருக்கிற நேரம், ஆண்டவர் நம்மை தொட போகிற நேரம். இந்த நேரம் நாம் வெறும் கையோடு கண்டிப்பாக நாம் திரும்பி போக மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க இருக்கிறார். சோதனையின் மத்தியில ஆண்டவர், சோதனையின் மத்தியிலே நம் ஆண்டவர், நெருக்கடியின் மத்தியிலே நம் ஆண்டவர் நாம் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த நேரம் நம் உடல் உறுப்பு ஒவ்வொன்றையும் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆசீர்வாதத்துக்குரிய நேரம். இந்த நேரம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள எல்லா விதமான உடல் உறுப்புகளை ஒப்பு கொடுத்து வல்லமையோடு ஜெபிக்கிற நேரம். நான் சொல்லக்கூடிய இந்த ஜெபத்தை சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. இதோ இதோ எனது இரண்டு கரங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த கரங்களை நீ ஆசீர்வதியும். இதோ நீ என் கரங்களை ஆசீர்வதி. இதோ இந்த கரங்களை வைத்து, இதோ இந்த கரங்களை வைத்து நீர் என் உடலை தொட்டு, நீர் என் உடலை தொட்டு வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறேன். வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறேன். இதோ இந்த கரங்களினால், இதோ இந்த கரங்களினால் நான் செய்ய போகும் அனைத்து காரியங்களையும் ஆசீர்வதிக்க போகிறேன். அனைத்து காரியங்களும் ஆசீர்வதிக்க போகிறேன். நான் எதை தொட்டாலும் அங்கே அற்புதம் நடக்கும். அந்த ஆசீர்வாதம் என் கரங்கள் மேல், அந்த ஆசீர்வாதம் என் கரங்கள் மேல், உம் காயப்பட்ட கரங்களை வைத்து, உம் இரத்தத்தால் இந்த கரங்களை சுத்தம் செய்யும். இந்த கரங்களை பரிசுத்த கரங்களாய் மாறுவதாக. இந்த கரங்கள் பரிசுத்த கரங்களாக இந்த கரங்கள் பரிசுத்த கரங்களாய் மாறுவதாக. இந்த கரங்கள் பரிசுத்த கரங்களாக மாறுவதாக. உங்கள் இதயத்தின் மேல் உங்களுடைய கைகளை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே, இது என்னுடைய கைகள் அல்ல, இது என்னுடைய கைகள் அல்ல. இயேசுவே இயேசுவே, இது என்னுடைய கைகள் அல்ல, இது என்னுடைய கைகள் அல்ல. இது பரிசுத்தமான கைகள், இது பரிசுத்தமான கைகள். இது காயப்பட்ட உம்முடைய கைகள், காயப்பட்ட உம்முடைய கைகள். எல்லோரையும் தொட்டு சுகப்படுத்திய கைகள், எல்லோரையும் தொட்டு சுகப்படுத்திய கைகள். இப்போது நான் தொட்டு கொண்டிருப்பது, இப்போது நான் தொட்டு கொண்டிருப்பது என் இதயம் அல்ல, என் இதயம் அல்ல. ஈட்டியாலை குத்தி, ஈட்டியால் குத்தி இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்த, இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்த இயேசுவின் மாசற்ற திரு இதயத்தை, இயேசுவின் மாசற்ற திரு இதயம் தொட்டு கொண்டிருக்கிறேன். புனித தூமையாரை போல, தூய்மையாரை போல அவரின் காயப்பட்ட இதயத்துக்குள்ளே, அவரது காயப்பட்ட இதயத்திற்குள்ளே என் விரல்களை வைத்து ஜெபிக்கிறேன். என் விரல்களை வைத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே இயேசுவே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே என்று சொன்னது போல சொன்னது போல உம்முடைய
காயங்களை பார்க்கிறேன். உம்முடைய காயங்களை பார்க்கிறேன். காயங்களிலிருந்து வெளிவந்த இரத்தத்தை பார்க்கிறேன். காயங்களிலிருந்து வெளிவந்த இரத்தத்தை பார்க்கிறேன். இது இயேசுவின் திரு இதயம். என் இயேசுவின் திரு இதயம். இயேசுவின் இதயத்துக்குள்ளே இயேசுவின் இதயத்திற்குள்ளே எந்த வியாதிக்கும் இடமில்லை. எந்த வியாதிக்கும் இடமில்லை. நம்முடைய இரு கரங்களை உயர்த்தி சொல்வோம். எல்லாரும் இரு கரங்களை மேலும் உயர்த்தி நான் சொல்லக்கூடிய இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இந்த இரண்டு கைகளும் இந்த இரண்டு கைகளும் இயேசுவின் கைகளில். இயேசுவின் கைகளில். இந்த கைகளிலே இந்த கைகளிலே வியாதிகள் இருக்க இடமே இல்லை. வியாதிகள் இருக்க இடமே இல்லை. என் கைகளில் இருக்கும் வேதனைகள் என் கைகளில் இருக்கும் வேதனைகள் இனி இருப்பதற்கு இடமே இல்லை. இனி இருப்பதற்கு இடமே நான் இல்லை. இதை நம்புகிறேன். இதை நான் நம்புகிறேன். இது சுகமளிக்கும் ஆராதனை. இது சுகமளிக்கும் இது நலமளிக்கும் ஆராதனை. நலமளிக்கும் ஆராதனை. நம்முடைய இரு கரங்களை எடுத்து நம்முடைய நெற்றில வைப்போம். நம்முடைய கரங்களை எடுத்து நெற்றில வைங்க. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் உச்சம் தலை முதல் என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ளம் கால் வரை இதோ இதோ உன் கரங்கள் உம் கரங்கள் என்னை தொட்டு சுகமாக்கி கொண்டிருப்பதற்காக சுகமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என் தலைவலி நீங்குவதற்காக, என் தலைவலி நீங்குவதற்காக, என் தலையில் இருக்கக்கூடிய பாரம் நீங்குவதற்காக, தலையில் இருக்கக்கூடிய பாரம் நீங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நான் நம்பினால் எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். நான் நம்பினால் எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். என் தலைவலி என் தலைவலி நீங்குவதே இந்த நொடியிலே நம்புகிறேன். இந்த நொடியில் நம்புகிறேன். தலையில் இருக்கும் எல்லா வியாதிகளும் நீங்குவதே இயேசுவின் நாமத்தால் விலகி போவதை நான் விசுவசிக்கிறேன். இரண்டு கைகளை எடுத்து உங்களுடைய கண்கள் மேல் வைத்து ஜெபிக்கிற நேரம் உங்களுடைய கண்களில் வைங்க. இயேசுவே, இயேசுவே, என் கண்களை பரிசுத்தமான கண்களாக மாற்றும். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய பரிசுத்தமான கரங்களால் என் கண்களை தொடுவதால் என் கண்களில் இருக்கும் வியாதிகள் நீங்க கடவது. என் கண்களில் வியாதிகள் இருக்க இடமே இல்லை. என் கண் பார்வை நான் திரும்ப பெறப்போகிறேன். என் இரண்டு கண்களையும் இயேசுவின் கரங்கள் தொட்டுவிட்டன. கண்கள் இருக்கக்கூடிய எரிச்சல், பார்வை குறைவு, கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அலர்ச்சி இயேசுவின் நாமத்திலே நீங்குகிறது. எனக்கு இயேசு ஆண்டவர் இந்த நேரத்திலே புதிய கண்களை தந்து விட்டார். நான் இயேசுவின் அற்புதத்தை பார்க்கிறேன். என் கண் முன்னாக என்னுடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுவதை பார்க்கிறேன். என் கண்கள் கழுவப்படுகின்றன. நான் பார்வை வருகிறேன். என் கண்கள் இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்க பெறுகின்றன. இரு கரங்களை எடுத்து இரண்டு காதுகள் மேல் வைத்து ஜெபிக்கிற நேரம் இரண்டு காதுகள் மேல் வைப்போம். இயேசுவே, இயேசுவே, இரண்டு பரிசுத்தமான கரங்கள் என் காதுகளை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இனி இந்த காதுகளில் எந்த வியாதியும் இருக்க தேவையில்லை. செவிடர்கள் கேட்பார்களாக. காதுகள் இருக்கக்கூடிய வலி நீங்க போவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா வலிகளும் நீங்க பெறுவது. உங்கள் மூக்கின் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கிற நேரம் இயேசுவே, 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 சளி சம்பந்தப்பட்ட வியாதிகள், கொரோனா வைரஸ், மூக்கில வரக்கூடிய எல்லா வியாதிகளும் என்னை விட்டு விலகி போவதற்காக நன்றி சொல்லுகிறேன். கொரோனாவினால் என் கணவர், என் மனைவி, எனக்கு தெரிந்தவர்கள் சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். உம் சுவாசத்தை நீர் எமக்குள் ஊதி மூக்கில் இருக்கும் எல்லா தடைகளையும் எல்லா வியாதிகளையும் விலகி போவதற்காக இயேசுவே நன்றி. முகத்தின் மேல் கைகளை வைத்து ஜெபியுங்கள்.
இயேசுவே 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 முகத்தில் வரும் எல்லா வியாதிகளையும் எல்லா விதமான அலர்ச்சிகளையும் எல்லா விதமான வியாதிகளையும் நீக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நான் புதிய முகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் புதிய முகத்தை பெற்றுக்கொண்டேன். கரங்களை வைத்து வாய் மீது உதட்டின் மீது வைத்து ஜெபிக்கிற நேரம். இயேசுவே 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 என் உதட்டிலே என் முகத்திலே என் வாயிலே இருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்க போவதாக பூமிகள் பேசுவார்களாக என் நாவை தொடும் சுகப்படுத்தும் வல்லமையோடு ஜெபிக்கிறேன். தொண்டை மேல் கரங்களை வைத்து செபிக்கிற நேரம். இயேசுவே நீர் என் தொண்டையில் உள்ள எல்லா வியாதிகளையும் தொட்டு குணப்படுத்துவதற்காக நன்றி. தொண்டையில் இருக்கக்கூடிய வலிகள் நீக்குகின்ற இயேசுவின் நாமத்தின் என் குரல் இனிமையாக மாறும். உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தொண்டையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்க பெறுவதாக. இரண்டு கைகளை எடுத்து நம்முடைய நெஞ்சின் மேல் வைப்போம். இயேசுவே இயேசுவே என் நெஞ்சின் மேல் என் இதயத்தின் மேல் என் மார்பின் மேல் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இது இயேசுவின் கரங்கள். இனி இந்த வியாதி இருப்பதற்கு இடமே இல்லை. கரங்களை எடுத்து உங்கள் வயிற்றின் மேல் கையை வையுங்கள். இயேசுவே இயேசுவே வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இன்றோடு முடிந்தது. எனக்குள் இருக்கிற வாய்வு பிரச்சனை நீங்குவதாக. செரிமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற அந்த பிரச்சனை நீங்குவதாக. எனக்கு வருகின்ற வயிற்று சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதாக. உங்களுடைய முதுகில் மேல் கரங்களை வைத்து செபியுங்கள். இயேசுவே என் முதுகெலும்பை உம் கரங்கள் தொடுவதற்காக நன்றி இயேசுவே. என் முதுகுவலி இப்போது நீங்குகிறது. நான் குனிந்து நிமிர்ந்து நன்றாக வேலை செய்வதற்கு எனக்கு புதிய ஆற்றலை என் தேவன் தந்து விட்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இடுப்பில் வலி உள்ளவர்கள் உங்களுடைய கைகளை இடுப்பில் வைங்க. இயேசுவே இயேசுவே நீர் என்னை தொட்டு விட்டீர். நீர் எனக்கு சுகம் தந்து விட்டீர். இயேசுவே நான் இந்த இடத்துல புதிய உடலோடு புதிய ஆரோக்கியத்தோடு வாழ்வேன். நீர் என்னை தொடுகிறீர். நீர் என்னை தொடுகிறீர். குனிந்து உங்கள் முழங்கால் மீது கைகளை வைத்து ஜெபியுங்கள். இயேசுவே இயேசுவே முழங்காலில் எந்தெந்த இடத்தில் வேதனை இருக்கிறதோ ஆண்டவரே, என்னால் முழந்தால் படியிட முடியாத ஒரு நிலை. ஆண்டவரே, என்னால் முழங்கால் படியில்லாத நிலை. கைகால் மூட்டுல இருக்கிற எல்லா வலிகளையும் இதோ ஒப்பு கொடுக்கிறேன். நரம்புல இருக்கிற பலவீனங்கள், பாதத்தில் இருக்கிற பலவீனங்கள், எல்லா விதமான காய்ச்சல், எல்லா விதமான வைரஸ், அனைத்தையும் இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் திரு நாமத்துல எல்லாம் என்னை
விட்டு விலகி போகட்டும். எல்லாரும் என்னை விட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்துல இந்த கொரோனா தொற்று நோய் இந்த உலகத்தை விட்டு போகட்டும். இந்த கொரோனா தொற்று இந்த உலகத்தை விட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்துல எல்லா விதமான வைரஸ் காய்ச்சல் இந்த உலகத்தை விட்டு போகட்டும். எல்லா விதமான வைரஸ் காய்ச்சல் உலகத்தை விட்டு போகட்டும். இது நடக்கிறது இது பொய்யில் அன்பாந்தவளே, இது நடக்கிறது. தேவன் இதோ நம்மை தொடுகிற நேரம், தேவன் இதோ நம்மை தொடுகிற நேரம். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களை சந்திக்கிற நேரம். நற்கருணை ஆண்டவர் இதோ உங்களை சந்திக்கிறார். தேவன் உங்களை தொடுகிறார். தேவன் இதோ உங்களை தொடுகிறார். இதோ தேவன் நம்மை தொடுகிற நேரம். சுகம் பலம் எனக்குள் வந்து பாய்கிற நேரம். தேவன் நம்முடைய பக்கத்துல நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் ஒவ்வொரு உடல் உறுப்புகளை தொட்டு சுகப்படுத்துகிற நேரம். உங்களுடைய கண்கள் மூடியவனா இருக்கட்டும், கண்கள் மூடியவனா இருக்கட்டும். தேவன் உங்களுடைய பக்கத்தை விலக நேரம். ஒவ்வொரு உடல் உறுப்பு கொடுத்து செபிக்க நேரம். பக்தியோடு ஆண்டவருடைய முன்னில, ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நான் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இதோ ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, தொடுங்க, ஆசீர்வதிங்க, குணப்படுத்துங்க, பலப்படுத்துங்க என்று சொல்லி நாம் தைரியத்தோடு ஜெபிக்கலாமா? எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய் கண்கள் செவிவாய், கண்கள் செவிவாய், கவனி எங்கும் பாய்கிறது. சத்தமாக இரத்த குழாய்கள், இரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய், தவணி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமா, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமா, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமா, உங்க தயவினால் சுகமானே, உங்க தயவினால் சுகமா. இயேசுவே சுகம் பலம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கிறது. இது தேவன் அவருடைய அபிஷேகத்தால் உங்களுடைய உடல் உறுப்புகளை தொடுகிற நேரம், அவருடைய வல்லமையை உணர்கிற நேரம் தேவன் உங்களை தொடுகிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் தேவன் தொட்டு சுகப்படுத்துகிற நேரம், அவருடைய அபிஷேகத்தை உணர்கிற நேரம். குடல் தோல் கணையம் இருப்பை வயிறு எல்லாவற்றிலும் அவருடைய அருள் பாய்கிறது. இயேசுவே இரட்சகரே, சுகம் தாரக என் தேவனே, உங்க வல்லமையால் நான் சுகமானேன், உங்களுடைய வார்த்தையால் சுகமானேன், உங்களுடைய தழும்புகளால் சுகமானேன், உங்களுடைய தயவனால் சுகமானேன். ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. உடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றது தேவனே. உடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, ஆண்டவரே, சுகம் தரும் என் தெய்வம். எல்லாரும் சத்தமாக ஏசையா, ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே. தேவன் தொடுகிற நேரம், உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பலம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே.
முட்டு ஈரல் முட்டு கை கால் பிசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. இயேசுவின் அந்த அபிஷேக ரத்தம் நம்முடைய உடல் முழுவதும் பாய்கிறது. அவர் தன்னுடைய ரத்தத்தால் நம்மை கழுவுகிற நேரம், நம்மை சுகப்படுத்துகிற நேரம், நம்மை குணமாக்குகிற நேரம் தேவன் நம்மை தொடுகிறார். தேவன் நம்மை தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? முட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் முட்டு, முட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் பிசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றது. தலையெங்கும் பாய்கின்றது. எல்லாரும் கரங்களை மேல ஏசையா, ஏசையா இரட்சகரே. இதோ தேவன் தொடுகிறார், சுகம் தரும் என் தெய்வமே. ஆண்டவரே தொடுங்க, தொடுங்க. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இன்னும் சத்தமாக ஏசையா, உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பெறம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. இதோ இயேசு இரட்சகர் நம்மோடு இருக்கிறார். சுகம் தரக்கூடிய வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், தேவன் தொடுகிறார். உலகத்தில் எந்த மூல முடுக்கல் என்று நீங்கள் ஜெபித்தாலும் வல்லமையுள்ள தேவன் உங்களை தொடுகிற நேரம், அவருடைய ஆசீர்வாதம் உங்களை கடந்து வருகிற நேரம் வல்லமையோடு ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கலாமா? கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. முடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. எல்லாரும் கரங்களை மேல் எழுப்புங்க. ஏசையா தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிற நேரம் ஆண்டவரே தொடுங்க. சத்தமாக சத்தமாக இன்னும் சத்தமாக தேவன் உங்களை தொடுகிற நேரம். தேவனை தொடுங்க, தொடுங்க. வல்லமை வெளிப்படுகிறது. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிற நேரம் தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை தொடுங்க, தொடுங்க. ஒருத்தர் கூட வெறுங்கையோடு போகக்கூடாது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள எல்லா விதமான வியாதிகளையும் ஆண்டவர் தொடுகிறார், சுகப்படுத்துகிறார். ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் அன்று அந்த தொழுகை கூட தன்னுடைய மகனுக்கு சுகம் கேட்டு அவருக்கு உயிர் கொடுத்தி, உயிர் பிச்சை கொடுத்தி 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்களுக்கு சுகத்தை கொடுத்தி ஆண்டவரே தொடுங்க 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 தொடுங்க. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, வல்லமையோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே தொடுங்க, ஆசீர்வதிங்க. தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார். தேவன் சுகப்படுத்துகிறார், தேவன் எல்லோரையும் சுகப்படுத்துகிறார். அந்த நேரம் அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம். தொடுங்க தொடுங்க தொடுங்க. தேவன் தொடுகிறார். ஏசையா வஞ்சரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே.
சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பெலம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயும். அபிஷேகம் 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 கடந்து வருகிற நேரம், அபிஷேகம் கடந்து வருகிற நேரம், தேவன் உங்களை தொடுகிற நேரம், தேவன் உங்களை தொடுகிற நேரம், ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம். தொடுங்க தேவனை, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லாரையும் தொடுங்க தேவனை, தொடுங்க தொடுங்க தொடுங்க. எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஆண்டவரே, இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. 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 தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய காயங்களால், அவருடைய இரத்தத்தால் நம் ஒவ்வொருடைய உடல் உறுப்பையும் தேவன் கழுவி இருக்கிறார், சுகப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். வல்லமையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தேவனே. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை சந்திக்க இருக்கிறார். இந்த நேரம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிற நேரம். முழந்தால் படிட்டு பக்தியோடு மாண்பீரத்தை பாடுவோம். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலார். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயித்துணர்ந்து மகள் அருள்வீராகும். தந்தையாக்கி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தேவனே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தேவனே. ஏழு ஸ்வரங்களில் நான் இனிய ராகத்தால் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவேன். ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தால் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவேன். நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தேவனே. நன்றி நல்ல தேவனே, நன்றி நன்றி நல்ல தேவனே, புரியும் வல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தேவனே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.